சூரிய பகவானை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை. அதுலயும் இந்த வருடம் பார்த்தோம்னா சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத சப்தமியும் ஞாயிற்றுக்கிழமையும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓம் முருகான் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரிய பகவானின் கதிர்களை நம்மளுடைய உடம்புக்குள்ள செலுத்துறதுக்கு இந்த நாள்ல எருக்க நிலை பயன்படுத்தப்படுது. ஆண்கள் 7 எருக்க நிலைகளை தலையில வச்சுட்டு அதுல பச்சரிசி வச்சு அதுக்கு மேல விபூதி வச்சு அதுக்கப்புறமா கிழக்கு நோக்கி நின்று நீங்க தலைக்கு தண்ணி ஊத்தணும். பெண்களுக்கும் இதே முறைதான். ஆனா விபூதிக்கு பதிலா நம்ம மஞ்சள் வைக்கணும். சூரிய பகவானுடைய பிறந்த நாளான இந்த நாள்ல இந்த மாதிரி குளிக்கிறது சூரியனோட 7 வகை கதிர்களும் அன்று மட்டுமே எருக்க நிலை வழியை இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து நம்மளுடைய உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்கும். இந்த நாள்ல காயத்ரி மந்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். சூரிய பகவானை நீங்க மாடியில போய் வேண்டிக்கிட்டு அன்னைக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம். சூரிய பகவானையும் முன்னோர்களையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது கூடுதல் பலன்களை தர வல்லது.